அனைவருக்கும் வணக்கம். இனிதே பிறக்கப் போகும் 2024ஆம் ஆண்டு நல்வாழ்த்துக்கள். 2024ஆம் ஆண்டு வித்தியாசமானதாக இருக்குதுங்க. கூட்டன் 8ஆக வருவதனால் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இந்த வருஷம் பிறக்குதுங்க. அதனால் முதலாளி தொழிலாளியாக மாறுறது, தொழிலாளி முதலாளியாக மாறுறது, அந்த மாதிரியான சில மேஜிக்கெல்லாம் இந்த வருஷத்தில் நிகழப்போகுதுங்க. அதே மாதிரி எலக்ட்ரானிக் சாதனங்கள், லேப்டாப், செல்ஃபோன், கம்ப்யூட்டர், டிவி இதனுடைய விலையெல்லாம் ரொம்ப குறைய போகுதுங்க. அதே மாதிரி பேட்டரியில் இயங்கக்கூடிய வாகனங்கள், பேட்டரி கார் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய விலையும் குறைய போகுதுங்க. ஆனால் அதே நேரத்தில் தங்கத்தின் விலை என்னவோ உச்சத்தை தொட்டு கொண்டே தான் இருக்கும். தங்கத்தின் விலை ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர் தான் சனி பகவான். வசதியாக இருக்கிறவங்க எதெல்லாம் அனுபவிக்கிறாங்களோ அதே ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கும் அதெல்லாம் கிடைக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் சனி பகவான். அவருடைய ஆதிக்கத்தில் இந்த வருடம் பிறக்கிறதுனால எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்குங்க. என்ன ஒன்று, சனி பகவான் கொஞ்சம் யார் பொறுமையாக இருக்கான்னு பார்த்து கொடுப்பார். சோதித்து பிறகு சாதிக்க வைத்தல் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்குரிய கிரகம்தான் சனி பகவான். அதனால் சின்ன சின்ன சோதனைகள் நம்முடைய மனசை உறுதிப்படுத்துவதற்காக அவர் சோதிப்பார். ஆனால் கடைசியிலே நம்ம எல்லாம் சாதிக்க வைக்கக்கூடிய கிரகமும் அவர்தான். அவருடைய ஆதிக்கத்தில் இந்த வருடம் பிறக்கிறது. அப்படி இருக்கிறதுனால நிறைய நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்க போகுதுங்க. அதே நேரத்தில் விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாரும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வாகனங்கள், வீடு வசதி வாய்ப்புகள் பரவலாக எல்லோரும் பணம் படைத்தவர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இப்படி இந்த வருடத்தின் பெருமையெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனாலும் 2024 புத்தாண்டு ராசி பலன்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகிறதுங்கிறத இப்போது பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயின் மீது குரு பகவானுடைய பார்வை பட்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த 2024ஆம் ஆண்டு பிறக்குதுங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம், மனசில் ஒரு தெம்பு, தைரியம், ஒரு நிம்மதி இதெல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து வரப்போகுதுங்க. குழப்பங்கள், தடுமாற்றங்கள்லேருந்து வெளியில் வருவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. குடும்ப வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மே மாதத்துக்கு பிறகு குடும்பத்தில் எல்லா வகையிலுமே சந்தோஷம் அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகள், பிள்ளைங்களுக்கு திருமணம் கூடி வர்றது, வீடு கட்டுறது, வாங்கிறது, அந்த மாதிரி யோகங்களையும் அடுத்தடுத்து நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. 2024ஆம் ஆண்டு வியாபாரத்தில் மிகப்பெரிய லாபத்தை நீங்கள் ஈட்டக்கூடிய வருடமாக இருக்கும். புது கடல்லாம் திறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து புது வேலையில் போய் நீங்கள் உட்காரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு முணுமுணுப்பு, சிடுசிடுப்பு அப்படிங்கிற நிலைமையெல்லாம் மாறி மே மாதத்துக்கு பிறகு குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான அமைதியான சூழ்நிலையையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. பிள்ளைகளாலும் இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு சந்தோஷம் உண்டுங்க. இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு எல்லா வகையிலுமே செல்வத்தையும் நிம்மதியையும் அள்ளி கொடுக்கறதுக்கு ஸ்ரீ முருகப்பெருமானை நீங்கள் வணங்குறது நல்லது. பச்சரிசி தானமாக கொடுங்க, அற்புதமாக இருக்குங்க. ரிஷப ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிக்கு சாதகமான இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் இந்த 2024ஆம் ஆண்டு பிறக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு, செல்வாக்கு, பெரிய பொறுப்புகள், பதவிகளில் நீங்கள் போய் உட்கார்றது, சொந்தக்காரங்க மத்தியில் ஒரு நல்ல ஒரு மரியாதை, இதெல்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு ஆதரவாக உங்களுடைய ராசிக்கு யோகத்தை தரக்கூடியவர் சனி பகவான். அவர் ஆட்சி வீட்டில் உட்கார்ந்துருக்கும் பொழுது இந்த ஆண்டு பிறக்கிறதுனால சொந்த தொழில் நீங்கள் தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்த வீடும் நீங்கள் வாங்குவீங்க. வாகன வசதிகளும் அடுத்தடுத்து பெருகுங்க. அடகில் இருக்கக்கூடிய நகைகள், பாண்டு பத்திரங்கள் இதையெல்லாம் மீட்டெடுத்து எல்லா வகையிலுமே சந்தோஷமாகவும் இருப்பீங்க. வியாபாரத்திலேயும் திடீர் லாபத்தை எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்திலேயும் அடுத்தடுத்து பெரிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு, அதிகார பகிர்வு
உயர்வு அதெல்லாமே அடுத்தடுத்து நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. மகனுடைய திருமணத்தை ஊரே மெச்சும்படி கோலாகலமாகவும் சிறப்பாகவும் நீங்கள் நடத்துவீங்க. குடும்பத்தில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் அதே நேரத்தில் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டணுங்க. அதில் அலட்சியமாக இருந்துடாதீங்க, எனக்கெல்லாம் எதுவும் வராது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை காட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இந்த 2024ஆம் ஆண்டு யோகத்தை அள்ளி கொடுக்கறதுக்கு சனீஸ்வர பகவானையும் நீங்கள் வணங்குறது நல்லது. குறிப்பாக பிரதோஷ நாட்களில் எல்லாம் அல்ல சிவபெருமானை வணங்குங்க. துவரம்பருப்பு தானமாக கொடுங்க, அருமையாக இருக்குங்க. மிதுன ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிக்கு 3வது ராசியான தைரிய ராசியிலே இந்த 2024ஆம் ஆண்டு பிறக்கிறதுனால தைரியமாக சில முக்கிய முடிவுகள்லாம் நீங்கள் எடுப்பீங்க. மனசுக்குள்ளார இருந்து வந்த பயம், தாழ்வு மனப்பான்மை, அதிலேருந்து விடுபட்டு ஒரு வெற்றியாளனாக இந்த வருடம் முழுக்க நீங்கள் மிளிர்ந்து கொண்டே இருப்பீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சந்தோஷம் அதிகரிக்கும். வாடகை வீட்டில் இருந்தவங்க சொந்த வீடு வாங்கிறதுக்கான யோகம் இருக்குது. மகளுக்கு கல்யாணம் சிறப்பாக நடக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறது அல்லது வெளிநாடு போய் படிக்கிறது, அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டுங்க. அடுத்தடுத்து செலவுகள் ஒரு பக்கம் உங்களை துரத்தினாலும் இன்னொரு பக்கம் வருமானம் வசதி வாய்ப்புகளும் அதிகரித்து கொண்டே இருக்குங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரம் இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு நல்லா இருக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள்லாம் நீங்கி உத்தியோகத்தில் உங்கள் கைதாங்க இந்த வருஷம் முழுக்க ஓங்கி இருக்குங்க. அம்மாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும், அது கோர்ட்டு கேஸாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வந்து முடியும். சகோதரங்களால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், செலவுகள் இருக்கும். விஐபிகள் இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு அறிமுகமாகி உதவிகரமாக இருப்பாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்ட போகிறீங்க. இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு வெற்றியை அள்ளி கொடுப்பதற்கு ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை நீங்கள் தரிசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி மொச்சை பயிறு தானமாக கொடுங்க, அற்புதமாக இருக்குங்க. கடகராசிக்காரர்களே, உங்களின் பிரபல யோகாதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு 6வது வீட்டில் உட்கார்ந்துருக்கும் பொழுது இந்த 2024ஆம் ஆண்டு பிறக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. சொத்து வழக்குகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். கையை விட்டு போனதெல்லாம் மறுபடியும் கையில் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தங்க நகைகளும் நீங்கள் நிச்சயமாக வாங்குவீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தையும் அமைதியையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுத்தாலும் அந்த அஷ்டமத்து சனியை சரிகற்ற அளவுக்கு கேது உங்களுக்கு அற்புதமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் புது முயற்சிகள், புது முதலீடுகள் அதெல்லாம் வெற்றிகரமாக அமையும், லாபகரமாக இருக்கும். உத்தியோகத்தில் வீண்பழி சுமத்தப்பட்டீங்க, அந்த வீண்பழியிலிருந்து வெளியில் வருவீங்க. நீங்கள் நிரபராதி அப்படிங்கிறத சமூகத்திற்கு நிரூபித்து காட்ட போகிறீங்க. கணவன் மனைவிக்குள்ளார சந்தேகத்தால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே சரியாகி சந்தோஷமான சூழ்நிலைகளை இனிமேல் அடுத்தடுத்து நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. பிள்ளைகளோடு இருந்து வந்த சின்ன சின்ன மன வருத்தங்கள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. சகோதர வகையிலையும் சில உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழல்கள் இருக்குதுங்க. இந்த 2024ஆம் ஆண்டு எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாம் கொடுக்கறதுக்கு மறவாமல் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மனை சென்று தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். துணி தானமாக கொடுங்க, அருமையாக இருக்குங்க. சிம்ம ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சூரிய பகவானை குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்திலே இந்த 2024ஆம் ஆண்டு பிறக்கிறதுனால மனசுக்குள்ளார ஒரு தைரியம் இருக்குங்க. முகத்தில் ஒரு தேஜஸ் வர ஆரம்பிக்குங்க. எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. பாதியில் நின்று போய் கிடக்கிற வேலைகள்லாம் மடமடன்னு விரைவாக முடிந்து எல்லா வகையிலும் உங்களுக்கு நிம்மதியும் உண்டாகுங்க. ஆனாலும் உங்கள் ராசியை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். கண்டகச்சனி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க.
குடும்பத்தில் குழப்பத்தை உருவாக்குறதுக்குன்னே ஒரு சிலர்லாம் கிளம்பி வருவாங்க. அது உறவினர்களாக இருக்கலாம் அல்லது நண்பர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் இந்த வருஷம் பிறக்கிறதுனால குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கும், வசதி வாய்ப்புகள்லாம் பெருகும், விலை உயர்ந்த தங்க நகைகள் ரத்தினங்கள் அதெல்லாம் கூட வாங்குவீங்க. வியாபாரமும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் கூட்டுத் தொழில் வேண்டாம், கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் அதிகாரிகளை பற்றி குறைகள் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம். கூட வேலை பார்க்குறவங்கள அனுசரித்து கொண்டு போனீங்கன்னா நலமாக இருக்குங்க. எப்படி பார்த்தாலும் இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு சாதனை ஆண்டாகவே இருக்கும். சொந்த ஊரில் ஏதாவது வீடு மனை வாங்கிறது அல்லது ஏற்கனவே இருக்கிற வீட்டு மனையில் வீடு கட்டி அழகு பார்க்குறது, அந்த மாதிரி யோகங்களும் உண்டாகுங்க. எல்லா வகையிலுமே நல்லது நடக்கிறதுக்கு ஸ்ரீ நரசிங்க பெருமாளை நீங்கள் கும்பிடுங்க. கோதுமை தானமாக கொடுங்க. 2024 வெற்றிகரமாக இருக்குங்க. கன்னிராசிக்காரர்களே, 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு கலகலப்பான வருடமாக இருக்குதுங்க. காரணம், பிரபல யோகாதிபதி சனி பகவான் 6ஆம் இடத்துல வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கனவுகள் எல்லாமே நனவாகக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்குங்க. வீடு வாங்கிறதுக்கான யோகம் இருக்குது. பழைய கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க. உங்களை பார்த்தும் பார்க்காம போனவங்கெல்லாம் வழியை வந்து எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு விசாரிக்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரமும் வசதி வாய்ப்புகளும் அதிகமாகிக்கிட்டே போகுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்குங்க. அதே மாதிரி ரொம்ப வருஷமாக திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திடீர் திருமண வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குங்க. இந்த 2 சக்கர வாகனத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப அவஸ்தைப்பட வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் மழை காலத்தில் நீங்கள் புலம்பியதெல்லாம் உண்டுங்க. ஆனால் அற்புதமான அழகான கார் வாங்கி அதில் குடும்பத்தோடு எல்லார்கிட்டையும் சந்தோஷமாக பேசிக்கிட்டு பயணம் செய்யக்கூடிய பாக்கியம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு உண்டுங்க. அதே மாதிரி வியாபார அமைப்புகளும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. புதுசாக ஏதாவது பிரான்ச் தொடங்கிறது அல்லது புது வியாபாரம், புதுசாக கான்ட்ராக்டில் கையெழுத்து போகிறது, பெரிய நிறுவனங்களோட ஒப்பந்தங்கள் செய்து கொள்வது, அதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்திலேயும் இனிமேல் உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. இந்த 2024ஆம் ஆண்டு கனவுகளை நனவாக்கும் ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கிறதுக்கு நீங்கள் மறவாமல் ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபடுங்க. அது மட்டும் இல்லாமல் துவரம்பருப்பு தானமாக கொடுங்க. அற்புதமாக இருக்குங்க. துலாம் ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இந்த 2024ஆம் ஆண்டு பிறக்குதுங்க. அப்புறம் என்னங்க, எது எடுத்தாலும் லாபந்தாங்க. ஏற்கனவே நீங்கள் புலம்பின்னு இருக்கீங்க, ஆதங்கப்பட்டுன்னு இருக்கீங்க. அடுத்தவங்களுக்காக உழைச்சி கொட்டி ஓடா தேஞ்சாச்சு. இனிமேல் நமக்காக ஏதாவது 4 காசு சேர்த்துக்க முடியுமான்னு ஏங்கி தவிச்சுன்னு இருக்கீங்க. அந்த ஏக்கங்கள் எல்லாமே தீர்ந்து நிச்சயமாக கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் இருக்கிற அளவுக்கு இந்த 2024ஆம் ஆண்டில் சேமிப்புகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஒரு நெருக்கம் இருக்குங்க. பக்கத்தில் நின்றுட்டு இருந்தால் கூட பாசமாக பேசி பல மாதம் ஆகுதுங்கிற நிலைமை போய் அன்பாக ஆதரவாக பேசி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இனிமேல் உங்களுக்கு உண்டுங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் இருக்குங்க. பிள்ளைங்க எங்கே நம்மளை புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான புலம்பல் பேச்சுக்கு இனிமேல் இடமே இல்லை. நீங்களை சொல்லாமலேயே அவங்க சொல்லி புரிய வைக்கிறத விட சொல்லாமலே புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்தளவுக்கு பிள்ளைங்க உங்களை புரிஞ்சிப்பாங்க, பாசமாகவும் இருப்பாங்கங்க. அதே மாதிரி வீடு மனை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபார விஷயங்களும் இனிமேல் ரொம்ப நல்லாயிருக்கும். கடையை திறக்கும் போதே ஒரு சந்தோஷத்தோடு இனிமேல் திறப்பீங்க. உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. உங்கள் பேர் முன்னால் இருக்கும் பொழுது பின்னாடி இருக்கிறவங்கள கொண்டு வந்து முன்னால் உட்கார வச்சு ப்ரொமோஷன்லாம் கொடுத்தாங்க இல்லைங்களா, அந்த நிலைமை இனிமேல் மாறி முறைப்படி உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வையும் நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. மேலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஸ்ரீ முருகப்பெருமானை நீங்கள் வணங்குங்க. உளுத்தம்பருப்பு தானமாக கொடுங்க. 2024 அமோகமாக இருக்குங்க.
விருச்சிக ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் பிரபல யோகாதிபதி சூரியனுடன் சேர்ந்திருக்கும் காலகட்டத்திலே இந்த 2024ஆம் ஆண்டு பிறக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கேட்கலாமா வேண்டாமா அப்படின்னு தயங்கி தடுமாறி இருந்த நீங்கள் கேட்டுடலாம், என்னானாலும் ஆகட்டும்னு சொல்லி தைரியமாக எல்லாவற்றையும் கேட்க ஆரம்பிப்பீங்க. எதிர்கேள்வியும் கேட்க ஆரம்பிப்பீங்க. எதிர் நீச்சல்லையும் நீங்கள் கரையேறுவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் வருடம் முழுக்க உட்கார்ந்துருக்கிறதுனால தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. பழைய வண்டியெல்லாம் வாங்காதீங்க. புது வண்டி வாங்கினாலும் இரவு நேர பயணங்களை தவிர்த்திட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. மே மாதத்திலிருந்து குரு பகவானின் பார்வை உங்கள் மேலே நேருக்கு நேராக பட இருக்கிறதுனால அதிலேருந்து கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் இருக்குங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தின் பிற்பகுதி உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும். ஆகஸ்ட் மாத இறுதிக்கு பிறகு புதுசாக வீடு மனை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள், சொத்து சேர்க்கைகள் எல்லாமே உண்டுங்க. செப்டம்பர் மாதத்திலிருந்து உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள், புது வேலை கிடைக்கிறது, அந்த மாதிரியான யோகங்கள் எல்லாவற்றையும் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி பிள்ளைகளுடைய திருமண விஷயமாக அவசர முடிவுகள் எடுக்காமல் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கங்கிறத கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுக்கிறது நல்லதுங்க. மேலே மேலே இந்த வருஷம் முழுக்க நல்லா இருக்கிறதுக்கு ஸ்ரீ பைரவரை நீங்கள் வணங்குங்க. பேரிச்சம்பழம் தானமாக கொடுங்க. தனுசு ராசிக்காரர்களே, பிரபல யோகாதிபதிகள் உங்கள் ராசியில் உட்கார்ந்து உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவான் பார்வை பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரத்திலே இந்த 2024ஆம் ஆண்டு பிறக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் அதெல்லாமே நிறைவேறுங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷத்தை எதிர்பார்க்கலாங்க. வெளிநாடு என்னங்க, சொந்த நாடு சொந்த ஊர் தாங்க ரொம்ப சிறப்பு, நிம்மதி அப்படின்னு சொந்த ஊரில் இடம் வாங்கிறது, வெளிநாட்டிலேருந்து சொந்த நாட்டுக்கு வந்து சேர்றது, இந்த மாதிரி யோகங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஒரு காலத்தில் எதெல்லாம் உங்களால் முடியாதுன்னு நினச்சிங்களோ அதையெல்லாம் முடிக்கக்கூடிய வல்லமையும் சக்தியும் இந்த வருடத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. தேர்தலாக இருந்தாலும் எந்த போட்டியாக இருந்தாலும் அதிலெல்லாம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்தில் கூடுதலாக லாபம் இருக்குது. நிறைய பிரான்ச் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இன்கம் டேக்ஸ் அதிகம் கட்டக்கூடிய அளவிற்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு அருமையாக இருக்குது. நீங்கள் வச்சது தான் சட்டமாகும். மேலதிகாரிகள் கூட உங்களை கூப்பிட்டு சில ஆலோசனைகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மகளுடைய கல்யாணத்தை ஊரே மெச்சும்படி கோலாகலமாக சிறப்பாக நடத்தி முடிப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. இந்த வருடம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மறவாமல் ஸ்ரீ துர்க்கை அம்மனை நீங்கள் வணங்குங்க. துணி தானம் கொடுங்க. அற்புதமாக இருக்குங்க. மகர ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திலே ஆட்சி பெற்று அதிகாரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்திலே இந்த 2024ஆம் ஆண்டு பிறக்கிறதுனால உங்கள் கை எல்லா வகையிலுமே ஓங்கி இருக்குங்க. அடிபணிந்து கை கட்டி தலை குனிந்து இருந்த காலகட்டமெல்லாம் மாறி தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய அளவிற்கு செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. குறிப்பாக மே மாதத்திலிருந்து உங்களுடைய நடை உடை பாவனை எல்லாமே முழுமையாக மாறுங்க. அது மட்டும் இல்லைங்க, வசதி வாய்ப்புகளும் பெருக ஆரம்பிக்குங்க. அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொன்ன வார்த்தைகள்லாம் போய் வேறு ஏதாவது இருக்குதா, வேறு ஏதாவது செய்து முடிக்கணுமா அப்படின்னு கம்பீரமாக கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இனிமேல் எதிர்பார்க்கலாங்க. குடும்பத்தில் உட்கார்ந்து பேச ஆரம்பித்தாலே ஏதாவது குதர்க்கத்தில் போய் முடியுதேன்னு சொல்லி கவலைப்பட்ட
கஷ்டப்பட்ட காலமெல்லாம் போய் எல்லாரும் சந்தோஷமாக உட்கார்ந்து சகஜமாக பேசி சந்தோஷமாக சிரித்து பேசி மகிழக்கூடிய காலகட்டம் இனிமேல் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. மே மாதத்திலேருந்து வியாபாரம் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். அடுத்தடுத்து லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த கடனெல்லாம் நாம் எந்த ஜென்மத்தில் அடைக்க போகிறோன்னு ஏக்கப்பெருமூச்சில் இருந்த நீங்கள் எல்லா கடனையும் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேரெல்லாம் கிடைக்கும். உயர்வையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. இந்த 2024ஆம் ஆண்டு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஸ்ரீ சரபேஸ்வரரை நீங்கள் வணங்குறது நல்லது. தூய்மை பணியாளருக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. இந்த வருடம் அருமையாக இருக்குங்க. கும்பராசிக்காரர்களே, 2024ஆம் ஆண்டு பிறக்கும் நாளிலே நெருப்பு கிரகங்களான சூரியனும் செவ்வாயும் லாபஸ்தானத்திலே உட்கார்ந்துருக்கிறதுனால இந்த வருடம் முழுக்க நீங்கள் சந்தோஷத்தை எதிர்பார்க்கலாங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வருமானம் வசதி வாய்ப்புக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல்ல. ஆனால் அப்பப்போ கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு சில நேரங்களில் சொல்ல வேண்டிய சூழலும் இருக்குங்க. 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால சொல்ல வேண்டியதை மட்டும் சிலருக்கு சொல்லிட்டு சில விஷயங்களை ரகசியமாகவே நீங்கள் அடிமனசுக்குள்ளார வச்சுக்கிறது எப்பொழுதுமே நல்லதுங்க. குரு பகவானின் போக்கு இந்த வருடம் முழுக்க சுமாராக இருக்கிறதுனால அடுத்தவங்களை முழுமையாக நம்புறது கூடாதுங்க. எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய யோகாதிபதிகள் சுக்கிரனும் புதனும் பலமாக உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால சாதாரண நிலையிலிருந்து மிகப்பெரிய ஒரு வசதி வாய்ப்புக்கு நீங்கள் முன்னேறுவீங்க. சின்ன வீட்டிலிருந்து விலகி மிகப்பெரிய வீடு கட்டி அந்த பெரிய வீட்டிற்குள் குடிபுகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. சொந்தக்காரங்க மத்தியில் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. வண்டி வாகனம் புதுசு வாங்குவீங்க. பிராண்டட் ஐட்டம் தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி விலை உயர்ந்த ஆடைகள் விலை உயர்ந்த ரத்தினங்கள் அதெல்லாம் வாங்கி அணியக்கூடிய வாய்ப்பு உண்டு. குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. இந்த 2024ஆம் ஆண்டு முழுக்க முழுக்க உங்களுக்கு வெற்றி எல்லாமே கிடைக்கிறதுக்கு ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியை நீங்கள் வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி மனவளம் குன்றிய குழந்தைகளுக்கு உதவுங்க. இந்த வருடம் அருமையாக இருக்குங்க. மீன ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிக்கு 6வது ராசியில் இந்த 2024ஆம் ஆண்டு பிறக்கிறதுனால தீராத பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குங்க. அடிமனசுக்குள்ளார உங்களை போட்டு ஆழமாக புரட்டி போட்ட சில சம்பவங்கள் சில நிகழ்வுகள் அதையெல்லாம் தாண்டி மீண்டும் வந்துவிட்டோங்கிற அளவுக்கு சவால்களில் வெற்றி தரக்கூடிய வருடமாகவும் இருக்குங்க. குடும்பத்தில் சந்தோஷத்தை எதிர்பார்க்கலாங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி மனசுக்குள்ளார வந்து சேருங்க. விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் வாங்குவீங்க. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்கும் பொழுது இந்த வருடம் பிறந்திருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள் பதவிகளில் போய் உட்காருவீங்க. எந்த போட்டிகளாக இருந்தாலும் அதில் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிரிகளெல்லாம் உதிரிகளாகுவதற்கு அளவுக்கு நீங்கள் எல்லா வகையிலுமே தெம்பாக தைரியமாக முடிவுகள் எடுப்பீங்க. வியாபாரத்தில் ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரங்கள் அதிகமாக செய்து வியாபாரத்தில் கூடுதல் லாபமும் ஈட்டுவீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் அடுத்தடுத்து பதவி உயர்வு சம்பள உயர்வும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைச்சி நல்ல சேலரி அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சகோதரங்களுக்குள் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கி சந்தோஷ சூழ்நிலையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த வாகனங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இந்த 2024ஆம் ஆண்டு முழுக்க முழுக்க உங்களுக்கு வெற்றியை அள்ளித்தர ஸ்ரீ ஐயப்ப சுவாமிகளை நீங்கள் வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி கண் பார்வையற்றவர்களுக்கு உதவுங்க. இந்த வருடம் அற்புதமாக இருக்குங்க. இனிதாக பிறக்க இருக்கும் 2024ஆம் ஆண்டு உங்கள் எல்லோருக்கும் சகல சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான ஆண்டாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.